ஓம் சாந்தி. 19/1/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். நாம் தபஸ்யா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தின் 19வது நாளாகும். 18 ஜனவரி வரை நாம் சைலன்ஸ் பவர் மூலமாக தபஸ்யா செய்து வந்தோம். பாப்தாதாவின் வரதானங்களை பெற்று வந்தோம். ஜனவரி மாதம் 18ஆம் தேதியன்று நாம் அனைவரும் பாபாவிடமிருந்து சம்பூர்ண எனர்ஜியை பெற்றுக்கொண்டோம். நமக்குள் பாபாவின் சக்தியின் கிரணங்கள் நிரம்பி இருக்கின்றது. நிராகாரி, நீர்விகாரி, நீர் அகங்காரி என்ற வரதானத்தையும் பெற்றுக்கொண்டோம். இதற்காக என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நான் தெரிவிக்கின்றேன். சங்கம் யுகம் முழுவதும் நாம் சிரேஷ்டமாக முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த வருடத்திற்கு பாபா அழகான பெயரை கொடுத்திருக்கின்றார், சமாப்தி ஆண்டு என்று. நம்முடைய புருஷார்த்தத்தை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும், அதாவது சமாப்தம் செய்ய வேண்டும் என்ற லட்சியத்தை முன்வைப்போம். பாபாவிடமிருந்து எதை அடைய வேண்டுமோ, நாம் முயற்சியில் என்ன செய்ய வேண்டுமோ, எப்படிப்பட்ட ஸ்திதியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அதை உண்மையான மனதுடன் தீவிர முயற்சி செய்து அடைந்து விடுவோம். சமயத்திற்காக பாபா திரும்பவும் ஒரு வரம் கொடுத்திருக்கின்றார். அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். என்னவென்றால், எந்த ஒரு குழந்தை உண்மையான மனதுடன் முயற்சி செய்கின்றதோ அந்த குழந்தையினுடைய தலைமேல் பாபாவின் வரம் தரக்கூடிய கரங்கள் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். இந்த விஷயத்தை தினந்தோறும் நினைவு செய்யுங்கள். எல்லையற்ற பாப்தாதாவின் உதவியின் மூலமாக நம்முடைய முயற்சி தீவிர வேகத்தில் அழகாக மாறிவிடும். அமிர்த வேலையின் சுகத்தை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் முரளியின் மூலமாக சுகத்தை அனுபவம் செய்யுங்கள். அதனுடைய சாரத்தை புரிந்து கொண்டு தாரணை செய்யுங்கள். இன்று முழு நாளும் பாபா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரதானத்தை நினைவில் வைத்துக் கொள்வோம். பாப்தாதாவிடம் நேற்று நாம் வரங்களை பெற்றிருந்தோம். நேற்று செய்திருக்கக்கூடிய முயற்சியை இன்று நாம் தொடருவோம். நேற்று நாம் பாபாவிடம் அனைத்தையும் அடைந்தோம், நேற்றே முடிந்துவிட்டது என்று இருக்கக்கூடாது. உள்ளோக்கு முகமுள்ளவராக மாறிவிட்டு அதை நமக்குள் முழுமையாக நிரப்பிக்கொள்ள வேண்டும். அந்த அனுபவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் பாபாவிற்கு நன்றிகளை கூறிக்கொண்டே இருப்போம். பாபா, என்னவெல்லாம் நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் பாபா என்று கூறுங்கள். உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து, இதுவோர் அழகான ஸ்திதியாகும். உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுப்போம். சூரியன் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது. அதனுடைய பிரகாசம், அதனுடைய வெப்பம், அதனுடைய எனர்ஜி முழு உலகத்திற்கும் பரவச் செய்கின்றது. அதே போன்று உயர்ந்த இடத்தில் நாம் உயர்ந்த ஸ்திதியில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுப்போம். உயர்ந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு சகாஷ் கொடுப்போம். அதே நேரத்தில் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருப்போம். பரந்தாமத்தில் பாபாவுடன் சேர்ந்திருந்தும் முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுப்போம். அங்கு அமர்ந்து கொண்டு முழு உலகத்திற்கும் வைப்ரேஷனை கொடுப்போம். இந்த அபியாசத்தை இன்று முழு நாளும் செய்வோம். இதை நம்முடைய இயல்பான முயற்சியாக மாற்றிக்கொள்வோம். இது மிகப்பெரிய புண்ணியமாகும். இதன் மூலம் பாவத்தின் சுமைகள் லேசாக மாறிவிடும். பரந்தாமத்தில் ஞான சூரியனாகிய சிவபாபா, நம்முடைய பிராணேஸ்வர், பிரகாசமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு கீழே நான் நிராகார ஜோதியாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய நான் மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்கின்றேன். மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். பாபாவினுடைய கிரணங்கள் நம்மீது நிரம்பிக் கொண்டிருக்கின்றது. பாபாவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற கிரணங்கள் நம்மிடமிருந்து முழு உலகத்திற்கும் பரவிக்கொண்டிருக்கின்றது. அடிக்கடி ஒரு நிமிடம் இந்த அபியாசத்தை செய்வோம். நாம் பூர்வஜ் ஆத்மாக்களாவோம் மற்றும் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடிய ஆத்மாக்களாவோம். இந்த சோமானில் நிலைத்திருந்து சகாஷ் கொடுங்கள். சில நேரம் நான் தூய்மையின் சூரியனாக இருக்கின்றேன், 5 தத்துவங்களுக்கு எஜமானனாக இருக்கின்றேன். இது போன்ற சோமானில் நிலைத்திருந்து முழு உலகத்திற்கு சகாஷ் கொடுங்கள். சில நேரம் நான் ஆத்மா, மாஸ்டர், துக்கத்தை போக்கி சுகத்தை தரக்கூடிய வள்ளல் என்ற சோமானில் நிலைத்திருந்து முழு உலகத்திற்கும் சகாஷ் கொடுங்கள். உயர்ந்த ஸ்திதியில் உயர்ந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு முழு உலகத்திற்கும் வைப்ரேஷனை கொடுத்து கொண்டே இருப்போம்.
இதன் மூலம் முழு உலகத்திற்கு நன்மை ஏற்படும். இந்த வாயுமண்டலம் மாறிவிடும். அநேக ஆத்மாக்களிடம் மறைந்து இருக்கக்கூடிய தூய்மை வெளிப்படும். அவர்களுடைய துக்கங்களும் தடைகளும் அகன்றுவிடும். இந்த சேவையை யார் செய்ய முடியும் என்றால், யார் வீணான எண்ணங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு இருக்கின்றார்களோ, தூய்மையாக இருப்பதற்கான யுத்தத்தை சமாப்தம் செய்துவிட்டு சம்பூர்ண தூய்மையாக இருக்கின்றார்களோ, இந்த உலகத்தின் வீணான ஆசைகளுக்கு பின்னால் யார் செல்லாமல் இருக்கின்றார்களோ, அதாவது இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்ற உயர்ந்த மனோநிலையில் யார் இருக்கின்றார்களோ, இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் தான் இந்த உயர்ந்த சேவையை செய்ய முடியும். அவர்கள் மகான் யோகியாக ஆக முடியும். இதைதான் பாபா கூறுகின்றார். உண்மையிலும் உண்மையான சந்நியாசியாக ஆகிவிடுங்கள் என்று. வாருங்கள், இன்று முழு நாளும் சிரேஷ்டமான நினைவில் நிலைத்திருந்து பரந்தாமத்தில் பாபாவுடன் அமர்ந்து கொண்டு முழு உலகத்திற்கும் இந்த அழகான வைப்ரேஷனை கொடுத்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.